விடுதலைப் பயணம். அதிகாரம் 27. பலிபீடம். சித்திம் மரத்தால் ஒரு பலிபீடம் செய். நீளம் 5 முழம், அகலம் 5 முழமாக பலிபீடம் சதுர வடிவமாயிருக்கட்டும். அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 முலைகளிலும் கொம்புகள் அமைப்பாய். கொம்புகளும் பலிபீடத்தின் பாகமாகவே விளங்கும். பின் அதை வெண்கலத்தால் மூடு. பின்னர் அதை சார்ந்த சாம்பல் சட்டிகள், அள்ளுக்கருவிகள், பலி கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்வாய். அதைச் சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அத்தோடு இணைப்பாய். 4 மூலைகளிலும் 4 வளையங்களை பொருத்துவாய். பலிபீடத்தின் பாதிப்பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே வலைப்பின்னலை பொருத்து. பலிபீடத்தின் தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை வெண்கலத்தால் மூடுவாய். பலிபீடத்தை தூக்கிச் செல்வதற்காக அதன் 2 பக்கங்களிலும் இத்தண்டுகள் வளையங்களில் செலுத்தப்படும். பலகைகளை சேர்த்து உள்கூடாக பலிபீடத்தை செய்ய வேண்டும். மலைமேல் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அது செய்யப்படட்டும். திரு உறைவிட முற்றம். திரு உறைவிட முற்றத்தை நீ உருவாக்குவாய். தெற்குப் பக்கம் தென் திசை நோக்கி முருகேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் செய்த தொங்கு திரைகளை 100 முழ நீளத்திற்கு போட வேண்டும். அதற்கு 20 தூண்களும், வெண்கலத்தில் 20 பாத பொருத்துகளும், தூண்களுக்கான வெள்ளிக் கொளுத்துகளும் தூண்களும் தேவை. அவ்வாறே வடப்பக்கத்தில் 100 முழ நீளமான தொங்குதிரைகளும் அவற்றுடன் 20 தூண்களும் 20 வெண்கல பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளிக் கொளுத்துகளும் தூண்களும் தேவை. மேற்கு பக்கத்தின் முற்றத்தின் அகலப்பகுதி 50 முழ தொங்குதிரைகளாலும் அதற்கான 10 தூண்களாலும் 10 பாத பொருத்துகளாலும் அமையும். கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கிய முற்றத்தின் அகலம் 50 முழம். அதன் ஒரு பகுதி 15 முழ தொங்குதிரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துகளாலும் அமையும். மறுபகுதி 15 முழ தொங்குதிரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துகளாலும் அமைக்கப்படும். நடுப்பகுதியில் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் உருக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாடுடன் அமைந்த 20 முழ தொங்குதிரை முற்றத்தின் நுழைவாயிலாக விளங்கும். அதற்காக 4 தூண்களும் 4 பாத பொருத்துகளும் அமைக்கப்படட்டும். முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தூண்களுமே வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும். அவற்றின் கொளுத்துகள் வெள்ளியாலும் பாத பொருத்துகள் வெண்கலத்தாலும் செய்யப்படும். முற்றத்தின் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 5 முழம். திரைகள் முருகேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. பாத பொருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை. திரு உறைவிட திருப்பணிகளுக்கான அனைத்து பொருள்களும் அங்குள்ள கொளுத்துகளும் முற்றத்திலுள்ள எல்லா கொளுத்துகளும் வெண்கலமாயிருக்கும். விளக்கை பெண்ணுதல். விளக்குக்காக பிழிந்த தூய்மையான ஒலிவ எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டுமென்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய். சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழைக்கு முன்னுள்ள தொங்குதிரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆரோனும் அவன் புதல்வரும் இரவிலும் பகலிலும் அதை கவனித்துக் கொள்ளட்டும். தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்களுக்கிடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இது.